ஸ்டாலின் சார் வந்து மிசால கைதானாரா இல்ல வேற எதுக்கும் கைதானாரான்னு ரொம்ப டவுட்ல இருந்தேன். இன்னைக்கு வந்து கிளியர் ஆயிருக்குங்க, பாருங்க. கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? தம்பி, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. எங்க அப்பாவும் அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டாரு. ட்ரெயின் வராத ட்ராக் எதுன்னு கேட்டுட்டு அதுல கொண்டு போய் தலையை வச்சவர் உங்களுடைய தாத்தா. எங்க அப்பா எழுதியிருக்கிறாரு, தெரியுமாப்பா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில ஒரு வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? உங்க அப்பா சுதந்திர போராட்ட தியாகி இல்ல. உங்க அப்பாவை மிசால கொண்டு போய் உள்ள வச்சதுக்கு காரணமே அம்மையார் இந்திரா காந்தியை பத்தி அநாகரிகமா நீங்க சமீபத்தில் பேசுனீங்களே விஜயனுடைய நண்பியை பத்தி, அது மாதிரி இந்திரா காந்தி அம்மையாரை பேசி அதுக்கப்புறம் தான் அவரை உள்ள வச்சு சரி இதுக்கு மேல வேணாம். இப்போ ஹிந்திக்காக எதிர்த்து போராடினாரு கலைஞர் அவர்கள், தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்தாரு அப்படின்னு சொன்னதுலயும் ஒரு ஏமாத்து வேலை இருந்திருக்கு. அடுத்து மிசால கைதானதா ஸ்டாலின் சார் சொல்லிட்டு அலையறாரு இல்லையா, அதுலயும் ஒரு ஏமாத்து வேலை நடந்திருக்கு. இன்னைக்கு விவசாயிகளுக்காக கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒண்ணு ஏமாத்திட்டு அலையுது. வருங்காலத்துல இத சொல்லுவாங்க, உதயநிதி வந்து விவசாயிகளுக்காக போராடி ஜெயிலுக்கு போனாருன்னு. அப்போ மக்களே விழிப்புணர்வோட இருக்க. அப்ப நீங்க சொல்லுங்க, அவர் பொம்பளை கேஸுக்காக உள்ள போனாருடா, பொம்பளை அவதூறு பேசி உள்ள போனாருடா அப்படின்றத தெளிவா சொல்லுங்க. வரலாறை வந்து இப்படிதான் திருச்சி மாத்தி மாத்தி கொண்டு வந்திருக்காங்க டிஎம்கே காரங்க. பண்றது ஃபுல்லா பித்தலாட்டம். டிஎம்கே அப்படின்னு